காட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் பல கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் இருக்கும் என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம் பள்ளியில் கொண்டாடப்படும் இத்திருநாள் என்ன என்று நம் அனைவருக்கும் தெரியும். ஆம், இன்று நம் பள்ளியில் கொண்டாடப்படும் இத்திருநாள் விவசாயியின் மகிழ்ச்சியில் ஒரு நாள், மாட்டை வணங்கும் ஒரு பெருநாள், உற்றார் உறவினர் ஒன்று சேரும் நாள், இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் நாள். அதுவே நம் பொங்கல் திருநாள். அந்த பொங்கல் திருநாளை பற்றி பேச வந்துள்ளது. தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பெருமைக்குரிய தமிழர்களால் கொண்டாடப்படும் இத்திருநாளானது போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என 4 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கிணங்க பழையனவற்றை பக்குவமாய் வழியனுப்பிவிட்டு வளர்ச்சி தரும் புது வரவுகளை மலர்ச்சியோடு வரவேற்கும் நாளே போகி திருநாளாகும். இரண்டாவதாக தைப்பொங்கல். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று தமிழ்மறை உழவனின் சிறப்பையும் உழைப்பையும் எடுத்துரைக்கிறது. அப்படி உழுதுண்டு வாழும் பழுதற்ற உழவனின் சிறப்பை கொண்டாடும் திருநாள், இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு நாள், தைத்திங்கள் முதல் நாள் பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் உழவன் புத்தாடை அணிந்து வீட்டின் முற்றத்தில் அடுப்பு மூட்டி புதுப்பானை புத்தரிசி பொங்கலுடன் தேனூரும் கரும்பெடுத்து மாவிலை தோரணம் கட்டி மங்களமாய் மஞ்சள் போட்டு விடியலின் நாயகனாம் கதிரவனுக்கு வாழை இலையில் முக்கணி படையலுடன் தன் நன்றியை தெரிவிக்கிறான். மூன்றாவதாக மாட்டுப்பொங்கல். வைக்கோலும் தவிடும் தானுண்டு வளமான பாலை வழங்குதடி, கழனியும் கஞ்சியும் தான் குடித்து களையம் பாலை கறக்குதடி, நெல் வயலில் உழைக்கும் மாடு, நம்மை அண்டி பிழைக்கும் ஆடு, இவற்றை ஆதரிக்க வேணுமடி என்னும் பாரதியின் வரிகளில் எவ்வளவு நன்றியுணர்வு இருக்கிறதோ அதே உணர்வு ஒவ்வொரு உழவனின் உள்ளத்திலும் சிந்தையிலும் நிறைந்திருக்கிறது. இந்நாளில் உழவன் கால்நடைகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் பூசி கழுத்தில் சலங்கையிட்டு நெற்றியில் திலகமிட்டு தித்திக்கும் பொங்கலுடன் படையலிட்டு கால்நடைகளுக்கு மகிழ்ச்சியுடன் தன் நன்றியை தெரிவிக்கிறான். நான்காவதாக காணும் பொங்கல். உற்றார் உறவினர் கை கோர்க்க ஆசிகள் பல பெற்று உதிர்ந்து விழும் சருகு போல சுமைகள் அனைத்தும் உதிர்த்துவிட்டு பகையான உறவுகளுடன் முகம் மலர சிரித்து உடன் பிறந்தோருடன் சேர்ந்து உணவு சமைத்து அக்கம் பக்கம் பரிமாறி கைப்பிடி சாதமெடுத்து காக்கை குருவிக்கும் அன்னமிடுவதே இந்நாளின் சிறப்பு. எனவே மாணவர்களே, உழவன் தன் உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு உழைக்கின்ற கால்நடைகளுக்கும் தன் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் இந்நாளில் நாமும் நம்மை படைத்த இறைவனையும் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நம்மை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கும் ஆசான்களுக்கும் நமக்கு உதவிய அனைவருக்கும் தம் நன்றியை தெரிவிப்பதோடு இனிவரும் நாட்களில் உண்ணும் உணவினை மதித்திடுவோம், உழைக்கும் உழவனை போற்றிடுவோம், இயற்கையையும் கால்நடைகளையும் வணங்கிடுவோம், விவசாயத்தை காத்திடுவோம், இயன்றவரை உதவிடுவோம், நெல்மணி கொத்து போல் ஒற்றுமையாய் இருந்திடுவோம், சிறப்பாய் வாழ்ந்திடுவோம் என்று கூறி அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.